கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கிராம பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கணபதி ராஜ்குமார் தான் போட்டியிடும் தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர், வெங்கடாபுரம், நீலாம்பூர், அரசூர், சின்னியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக சென்று அந்த பகுதி மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை செய்துள்ள பல்வேறு திட்டங்களையும் எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் உட்பட பல முக்கியமான திட்டங்கள் குறித்து மக்களுக்கு விளக்கிய கணபதி ராஜ்குமார் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். இதேபோல பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்தார். திமுகவை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறோம். குறிப்பாக சகோதரிகளுக்கு மகளிர் ஊக்கத்தொகை, பஸ் பயணம், இப்படி சொல்லிட்டே போகலாம். எப்பவுமே வரக்கூடிய திட்டங்கள் அனைவருக்கும் மிகவும் பலன் தரும் திட்டங்கள். இத்தனைக்கும் பொருளாதார நெருக்கடி. அதிமுகவை எடுத்துட்டீங்கன்னா அதிமுக எதுக்கு இந்த தேர்தலில் நிற்குதுன்னே தெரியல. அவங்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் யார் அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு எந்த கூட்டணியும் இல்லை. அவர்களுக்கு என்னன்னா நிறைய ஓட்டு வாங்கணும், அடுத்த சட்டசபையில் ஜெயிக்கணும். அதுக்கு நாம பலியாயிடக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.